Good morning students. Welcome to the class today. இன்னைக்கு நாம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ் வால்யூம் 2 எக்கனாமிக்ஸ் லெசன் 5 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் தொழில்துறைகளின் தொகுப்புகள். இந்த லெசனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா to know the historical development of industrial clusters in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் முன்னேற்றத்தின் வரலாறு எப்படிலாம் தொழில்துறை தொகுப்புகள் வர ஆரம்பிச்சது. செகண்ட், டு நோ த தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகள் மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு முகமைகள். தேர்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ், அரசின் கொள்கைகளின் தாக்கம், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் ஒன், டு நோ த ரோல் ஆஃப் த ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் யார் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லுவோம். தொழில் தொடங்குவார் இல்லையா முதல்ல அவரை நாம் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி விச் இஸ் என்கேஜ்ட் இன் த கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ரெடிலி யூசபிள் மெட்டீரியல்ஸ் இஸ் கால்ட் அன் இண்டஸ்ட்ரி. அதாவது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர் த ரா மெட்டீரியல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். ரா மெட்டீரியல்ஸை நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மனுஷனோட ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம மாற்றினா அந்த இடத்த தான் நாம் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஒரு மூலப்பொருளை நம்மளுடைய ஆக்டிவிட்டி மூலமாக முடிவுற்ற பொருளாக மக்களோட கையில் பயன்படுத்த தகுந்த அளவுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்த நாம் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அங்கே ரா காட்டன் உள்ளே போகுது, கடைசியில் என்னவா வருது, ஃபினிஷ்டு கிளாத்தாக வெளியில் வருது. அப்போது ராக் காட்டன் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஃபினிஷ்டு கிளாத்தாக வரும்போது அங்கே எத்தனை வேலைப்பாடுகள் நடந்திருக்கும் இல்லையா, அந்த எல்லா வேலையும் செய்யக்கூடிய இடம் தான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதையே இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதாவது தொழில் மயம் ஆதல் அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் to produce goods that are required by both consumers and other producers on large scale. நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளர்களுக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதிகளவில் உற்பத்தி செய்கிறத நாம் தொழில் மயமாதல், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கும் போது எதெல்லாம் சொல்கிறோம், நாம் தினைக்கும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் கன்சியூமர் குட்ஸு. இப்போ டிவி, ரேடியோ, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, தையல் மிஷின், நம்ம எழுதுகிற பேனா, பென்சில், இது எல்லாமே கன்சியூமர் குட்ஸு. இதையே இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் குட்ஸ் லைக் காம்போனன்ட்ஸ், machine parts and machines that are required by other producers. தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அவங்க உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள், இயந்திரங்களுடைய உதிரி பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், ஹவு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஹவ் டெவலப்டு இன் தமிழ்நாடு அண்ட் த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ப்ரமோட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன். தொழில் மயமாதலோடைய முக்கியத்துவம் என்ன. அதாவது டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் we need to understand why the share of agriculture in an economy's income and employment decreases with the development. அதாவது நம்ம நாட்டில் வேளாண்மை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம். வேளாண்மையில் நமக்கு ஒரு பின்னோக்கிய வளர்ச்சி கிடையாது, டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய பொருளாதார வருமானம் எப்படி இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவங்க பெரிய லெவலில் முன்னேறது இல்லை. அதே மாதிரி அங்கே வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, நாம் நினைக்கிற அளவுக்கு இல்லை. அதாவது 10 பேர் வேலை செய்யக்கூடிய வேலையை 20 பேர் செய்கிறாங்க. அப்போது அங்கே வேலைக்கும் அதிகமான ஆட்கள் தேவைப்படுறது கிடையாது. இதுக்கு என்ன அப்போ இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாகுது. எப்படி காரணம் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, டிமாண்ட் ஃபார் ஃபுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் ரிகார்டு டு இன்கம். உணவு தேவையோட வருமான தேவையும் நமக்கு ஒரே மாதிரி கான்ஸ்டன்ட் லெவலில் தான் இருக்குது. ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் வளர்ந்து வருமானம் அதிகரிக்கும் போது, ஒரு நாட்டோடைய எக்கானமி லெவல் அதிகமாகும் போது நம்ம கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுறோம், காமன் பீப்புள் நம்ம உணவுக்கே அவ்வளோ பொருளையும் செலவு பண்ணுவோமா, கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல்
the consumers tend to spend a lesser share of their income. நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு குறைஞ்ச அளவு பணத்தை மட்டும்தான் நம்ம உணவு தேவைக்காக பயன்படுத்துவோம். மீதி பணத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்களுக்கு பயன்படுத்துவோம். அப்போ உணவுக்கான தேவை அப்படிங்கிற அளவில் வரும்போது நம்மளுடைய வருமானம் குறைஞ்ச அளவில் தான் அங்கே போகுது. செகண்ட், even the food that is consumed is subject more transformation and economy expand there, and there is greater division of labor between people and between region. division of labor அதாவது விவசாயத்தில் உணவு பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல ஃபுல்லுமே சேல்ஸ் ஆகுமா? ஆகாது. நாம் என்ன செய்வோம், அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதை நாம் அப்படியே கொண்டு போவோமா? கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், பதப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு பிராண்டட் நேம் வைப்போம் இல்லையா. அப்போ ப்ராசஸிங் அண்ட் பிராண்டட் நேம் கொடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது நிறைய பேர் கைமாறி போகும்போது, ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் கைமாறி போகும்போது அந்த பொருளுக்கு விவசாயிக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் குறைவாக இருக்கும். அது நம்ம கையில் சேரும்போது அந்த பொருளோட விலை பல மடங்கு உயர்ந்திருக்கும். இது செகண்ட் ரீசன். தேர்டு, there are limits to the ability of agriculture to absorb labor due to the declining marginal productivity of land. நிலத்தோட இறுதி நிலை உற்பத்தி திறன் என்ன ஆகுதுன்னா நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு நிலத்தில் ஒரே பயிரை திரும்ப 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 பயிர் செய்யும்போது அந்த நிலத்தோட பயன்பாடு என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அப்போது லேபர் ப்ரொடக்டிவிட்டி இன் த அக்ரிகல்ச்சரல் செக்டார் cannot increase much. அங்கே வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்களை ஈர்த்துக்கிறதுக்கு, ஆட்களை ஏற்கிறதுக்கு அங்கே அதிகமாக தொழில் வளர்ச்சி அந்த அளவுக்கு அங்கே இல்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் அதிகமாக வேளாண்மையில் ஈடுபட்டுருக்குறாங்க. உற்பத்தி அதிகமாகலை, அதே அளவு தான் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மையை நம்பிட்டுருக்குறாங்க. ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் அங்கே இருக்குது. டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா ஒரு இடத்துல 10 பேர் செய்யக்கூடிய வேலையை 20 பேர் செய்யும் பொழுது என்ன ஆகும், 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை 20 பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது கூலியை உயர்த்த முடியாது. நிறைய பேர் வேளாண்மை நம்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், poverty என்ன ஆகும், எஸ்பெஷலி when more people continue to rely on agriculture for their livelihood. அவங்களுடைய லெவல் கீழே போய்கிட்டே இருக்கும். wages to cannot therefore increase, சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது. and as a result poverty level may remain high, மக்களுடைய வறுமையோட லெவல் என்னவாகும், அதிகமாகிட்டே இருக்குது. இந்த காரணங்களால் மக்கள் வேளாண்மையிலிருந்து விலகி வேறு எங்கேயாவது வெளியூருக்கு போனால் நமக்கு வேலை கிடைக்குமா, வேளாண்மையை மட்டும் நம்பிட்டு இருந்தால் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் டு டைவர்ஸ் அவே ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தை விட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. அந்த டைமில் நமக்கு therefore we need for structural transformation of the economy where the share of non-agricultural sectors tend to get increased steadily. அப்போது நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு அமைப்பு ரீதியாக மாற்றம் அவசியம் அப்படின்னு தோணுது. அப்போது தொழில் மயமாதலோடைய ஒரு பொருளாதார கட்டமைப்பு மாறுறது மூலமாக பொருளாதார வளர்ச்சியை நாம் அடைய முடியும். செகண்ட், வாட் பெனிஃபிட்ஸ் டஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிரிங் டு அன் எக்கானமி? தொழில் மயமாகிறதுல ஒரு பொருளாதார வளர்ச்சி நமக்கு எந்தெந்த நன்மைகள்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, முதல்ல சொன்ன மாதிரி it is essential to produce inputs to other producers in an economy. Even agriculture requires inputs from industry such as fertilizers, tractors to increase productivity. இப்போ அக்ரிகல்ச்சரை எடுத்துக்கோமே, அதில் உற்பத்தியை அதிகரிக்கணும், இன்புட்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்னா நல்ல ஃபெர்டிலைசர்ஸ் வேணும், டிராக்டர் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அக்ரிகல்ச்சரில் அளவுக்கு அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். செகண்ட், a market exists for both producers and consumer goods. உற்பத்தியாளர்கள் அப்புறம் கன்சியூமர்ஸ், இவங்க 2 பேருக்குமே எப்போவுமே ஒரு மார்க்கெட் இருக்கும். ஏன்னா யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க கன்சியூமர்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்காக அவங்க லிங்க் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் சர்வீசஸ் லைக் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் ஆர் டிபெண்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். அதாவது பேங்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு
இந்த வேலையெல்லாம் செய்கிறது, இந்த வேலையெல்லாமே தொழிற்சாலையோட உற்பத்தியை நம்பி தான் இருந்துகிட்டு இருக்குது. தேர்டு, பை யூஸிங் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கான்ட்ரிபியூட் டு பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஹென்ஸ் லோயர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் குட்ஸ் ப்ரொடியூஸ்டு. இண்டஸ்ட்ரீஸு நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சிறந்த நவீன உற்பத்தி முறைகளை பயன்படுத்துறதுனால நல்ல உற்பத்தி திறன் அவங்கக்கிட்ட கிடைக்குது. பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி அங்கே ஆகுது. அப்போது உற்பத்தி அதிகமாக செய்யும் போது மார்க்கெட்டுக்கு பொருள் சீக்கிரம் வந்துடுது, சீக்கிரமாக வியாபாரம் பண்ணுறாங்க, அதிகமான லாபம் கிடைக்குது. அப்போது therefore helps to people buy goods at a cheaper rate and help create demand for more products. மார்க்கெட்டில் பொருளோட அளவு அதிகமாக வரும்போது அந்த பொருளோட விலை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ பொருளோட விலை குறையும் போது மக்கள் குறைஞ்ச விலையில் அதிகமான பொருட்களை வாங்க அவங்களால முடியும். நெக்ஸ்ட் ஒன், though such expansion of production industrialization help to observe the labor force coming out of agriculture, employment generation is therefore an important objective of industrialization. அதாவது இந்த மாதிரி பண்டங்கள் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால தொழில்மயமாதல் அப்படிங்கிறது வேளாண்மையில் ஏற்படக்கூடிய அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் பீப்புள் எங்கே வந்துடுறாங்க? இண்டஸ்ட்ரி சைடுக்கு வந்துடுறாங்க. அப்போது அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் க்ரியேட் ஆகுது. இது இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். இது ஃபிஃப்த் ஒன், ஏ ரிலேட்டட் அட்வான்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இஸ் தேர்ஃபோர் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். அதாவது தொழில்நுட்ப மாற்றம், தொழில் மயமாதலுக்கு நன்மை தரக்கூடியது தொழில்நுட்ப மாற்றம். தட் இஸ் அ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். த்ரூ த யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னிக்ஸ் industrialization contributes to learning of such methods and their improvement. என்ன பண்ணுறாங்கன்னா நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மூலமாக அதனோட வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் அங்கே உருவாக ஆரம்பிக்குது. அப்போது உழைப்பாளர்களோட உற்பத்தி திறன், அதாவது லேபர் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க அதிகமாக அவங்க ஃபோர்ஸ் போடுவாங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கமும் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் ஒன், வருமானம் அதிகரிக்கிறதுனால 6. Expanding incomes lead to more demand for goods and services. வருமானம் அதிகரிக்கும் போது மக்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி அதிகமாகுது. அவங்க அப்போ மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் வாங்க விருப்பப்படுறாங்க. If an economy is not able to produce enough to meet such demand, it has to rely on imports and therefore spend a lot of foreign exchange. ஒருவேளை நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம பொருட்களை உற்பத்தி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு அதிகமான பணம் செலவிட வேண்டியிருக்கும். அப்போது நம்ம இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக பண்ணினா மட்டும்தான், எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணால் மட்டும்தான் ஒரு நாட்டில் சர்ப்ளஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும். நம்ம இம்போர்ட் பண்ண நம்மளோட பட்ஜெட் என்ன லெவலில் தான் இருக்கணும்? டெபிசிட் பட்ஜெட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். எனவே தொழில்மயமாதல் அப்படிங்கிறது ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதே மாதிரி சேவ் அண்ட் ஆல்சோ ஜெனரேட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ எக்ஸ்போர்ட்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கும் நமக்கு இதை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் யூசர்ஸ், டைப் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்ட், ஓனர்ஷிப் அண்ட் சைஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யூசர்ஸ். அதை பயன்படுத்துகிறவங்களை பொறுத்து இண்டஸ்ட்ரீஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. If the output is consumed by the final consumer, it is called consumer goods sector. இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியிடக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கன்சியூமர் பயன்படுத்தினா அதை கன்சியூமர் குட் செக்டார்னு சொல்கிறோம். இஃப் நாட், இஃப் த அவுட்புட் இஸ் கன்சியூம்டு பை அனதர் ப்ரொடியூசர், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த அவுட்புட்டை இன்னொரு ப்ரொடியூசர் பயன்படுத்தினா அதை நம்ம கேபிட்டல் குட்ஸ்னு சொல்கிறோம். There are industries that produce raw materials for other industries. சில இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வேறொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும், மூலதன பொருளாக இருக்கும். இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிக் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், டைப் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்டு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு. என்ன விதமான ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து, சச் அஸ் அக்ரோ ப்ராசஸிங், டெக்ஸ்டைல்ஸ் செக்டார், ரப்பர் ப்ராடக்ட்ஸ், leather goods, etc. Then ownership. The firms may be privately owned. தனியார் நடத்தலாம்.
பப்ளிக்லி ஓன்டு, அதை வந்து பொதுவாக நடத்தலாம். அதை வந்து அந்த பொது அப்படிங்கிறது வந்து பை த கவர்மெண்ட், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஜாயிண்ட்லி ஓன்ட் பை த பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் ஆர் கோஆபரேட்டிவ்லி ஓன், கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ், கூட்டுறவுன்னு சொல்கிறோம்ல அது. தென் சைஸ், ஃபர்ம்ஸ் மே பி லார்ஜ், ஸ்மால் ஆர் மீடியம், பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், ஒரு மீடியம் சைஸாகவும் இருக்கலாம். இதுக்கு என்ன பேசிஸ் இருக்குது அப்படின்னாக்கா, அவுட்புட்டு எவ்வளோ உற்பத்தி பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க, அதோட சேல்ஸோட அளவு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பேருக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க, அல்லது அந்த பேசிஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேடு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழிலை பண்ணுறாங்க, இதை பொறுத்து அந்த ஃபேர்மோட சைஸை டிசைட் பண்ணுறாங்க. இந்த இந்தியன் கவர்மெண்ட் நார்மலி யூசஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா டு டிசைட் வெதர் எ ஃபேர்ம் இஸ் ஸ்மால், மீடியம் ஆர் லார்ஜ். இந்தியன் கவர்மெண்ட்டு இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. அதை வச்சு அது சின்னதா, மீடியமா, பெருசான்னு நம்ம டிசைட் பண்ணுறாங்க. தெர் ஆர் ஆல்சோ மைக்ரோ ஆர் டைனி என்டர்பிரைசஸ், இன்னும் சின்ன சின்ன என்டர்பிரைசஸும் கூட நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த கவர்மெண்ட் ஆஃபன் ப்ரொவைட்ஸ் ஃபினான்சியல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆர் சப்சிடி சப்போர்ட் டு த ஸ்மாலர் ஃபர்ம்ஸ் டு ப்ரமோட் தம். இந்த சின்ன சின்ன நிறுவனங்களும் அதனை மேம்படுத்துறதுக்காக அரசாங்கம் அதிகமான நிதி, உள்கட்டமைப்பு வசதி, அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லையா, அது, அப்புறம் மானிய உதவிகள், சப்சிடி சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 காரணங்களுக்காக இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ம்ஸ் வந்து பெரிய அளவிலான துறைகளை விட அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்குது. இன்னொன்று, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு குறைந்த அளவில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நிறைய சலுகைகள் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிறதுனால அவங்க ஈஸியாக ஆண்டர்பிரினர்ஷிப்பை வெளிப்படுத்த முடியுது. 1980s வரைக்கும் பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் திறமையானதுங்க, மற்ற சின்ன சின்ன நிறுவனங்களை எதிர்த்து போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா உலகத்துல பல்வேறு பகுதிகளில் தொழில்மயமாதல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய நிறுவனங்கள் அளவுக்கு திறன் இல்லாட்டி கூட அதை ஈடு செய்கிற அளவுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த சிறிய நிறுவனங்களோட தொகுப்பு தான் நாம் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குட்டி குட்டி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனங்களோட தொகுப்பு, அதை தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா தொழில் தொகுப்புகள்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் இன் எ டிஃபைன்ட் ஜியாகிரபிக் ஏரியா தட் ஷேர் எ காமன் மார்க்கெட்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில் ரெக்யர்மெண்ட்ஸ். தொழில் தொகுப்பு அப்படிங்கிறது பொதுவான சந்தை, தொழில்நுட்பம், திறன்களுக்கான தேவை, இதெல்லாம் பகிர்ந்து வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியில் அமையப்பட்ட நிறுவனங்களோட ஒரு தொகுப்புன்னு சொல்லிட்டு பேர். இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, நிறுவனங்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர தொடர்பை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி சிறப்பான தொழில் தொகுப்பினை பெற்றிருக்கக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தி செயல்முறைகளுக்கு இன்புட்ஸ் கொடுக்கறது, அல்லது நாம் செய்யக்கூடிய தொழிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸை மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாலண்டியராக வந்து வாங்குறதுக்கு வரணும். நம்மளுடையது பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கி கொடுக்கறது. இங்கிலாண்டில் உலோகம் மற்றும் நெசவு தொழில் இதில் ஈடுபட்ட சின்ன சின்ன நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற தொகுப்பை புரிஞ்சுக்கிறதுக்காக 1920s ஃபேமஸான ஒரு இக்கானமிஸ்ட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படிங்கிறது அவர் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களோட நன்மைகளை முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது 1980s இத்தாலியில் சின்ன சின்ன நிறுவனங்கள் வெற்றி ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து மார்ஷல் கண்டுபிடிக்கிறாரு. அப்போது இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபேமஸ் ஆகுது. அப்போ தான் இதே மாதிரி இந்தியா, நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறோம் இல்லையா, இந்தியா மாதிரி கூட டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நம்மளோட பாலிசி மேக்கர்ஸ், நம்மளோட கொள்கைகளை ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்மளும் ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த ஃபாலோயிங் are the chief characteristics of a successful cluster. The geographical proximity of small and medium enterprises. சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களோட புவியியல் பகுதிகளுக்கு நியரில் இருக்கணும். அப்போ தான் அந்த சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை இவங்களால் தயாரித்து கொடுக்க முடியும். செகண்ட், செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன், துறை சார்ந்த ஒரு சிறப்பு கவனம் அவங்கக்கிட்ட இருக்கணும். தேர்டு, க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன், நிறுவனங்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர முறையில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபோர்த் ஒன், இன்டர்ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன்,
அவங்க வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் நிறைய கொண்டு வந்து காம்படிஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். நிறைய இன்னோவேஷன் ஐடியாஸ், நியூ புது புது ஐடியாஸ் இருந்தால் மட்டும்தான் காம்படிஷன் அங்கே க்ரியேட் ஆகும். இல்லைனா ஓல்டு மெத்தட்லேயே போயிருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன், ஏ சோஷியோ கல்ச்சுரல் ஐடென்டிட்டி விச் ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ரஸ்ட். நம்பிக்கையை எளிதாக்கக்கூடிய ஒரு சமூக கலாச்சார அடையாளத்தை கிரியேட் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன், மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவ்வளோ பேரும் மல்டி ஸ்கில்டு, நல்ல திறமை வாய்ந்த லேபரர்ஸ் அங்கே இருக்கணும். தென் ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன், சுய உதவி குழுக்களாக அவங்க செயல்படணும். லாஸ்ட் ஒன், சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். வட்டார மற்றும் நகராட்சிகள் அந்த அரசுகளுடைய ஆதரவு அவங்க ஈஸியாக வாங்கிக்கணும். இந்த மாதிரி firms are therefore expected to collaborate and compete with one another at the same time அதாவது எல்லாம் ஒற்றுமையாகவும் இருக்கணும், சேம் டைம் காம்படிட்டிவ் மைண்டோடையும் இருக்கணும். பை கொலாபரேட்டிங், ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா தே கேன் எக்ஸ்பேண்ட் தேர் கெப்பாசிட்டி அண்ட் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் ஒன் another. ஒற்றுமையாக இருக்கும்போது அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்க முடியும், விரிவுபடுத்தவும் முடியும். போட்டி மூலமாக அவங்க திறமைசாலிகளாக மாற கட்டாயப்படுத்துகிறாங்க. சென்னை வட்டாரம் தவிர தொழில்துறை வளர்ச்சியான மாநிலம் முழுவதும் பல்வேறு சிறிய நகரங்களில் வந்து தொழில் தொகுப்பு வந்து மேற்கு வட்டாரத்தில் மட்டும்தான் அதிகமாக குவிஞ்சிருக்குது. இந்த தொகுப்புகள் வந்து பல்வேறு செயல்பாடுகளாக ஆடை வடிவமைக்கிறது, வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறது, ஜவுளி, அப்புறம் தோல் தொழிற்சாலைகள், கோழி வளர்க்குறது, கயிறு தயாரிக்கிறது, போக்குவரத்து உபகரண பணிகள், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் சர்வீசிங், என்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் ஆல்சோ ஆட்டோ காம்போனன்ட் மேக்கிங், உதிரி பாகங்கள், தானியங்கியோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அப்புறம் ஹவு டு கிளஸ்டர்ஸ் ஒரிஜினேட், தொழில் தொகுப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு முதல்ல அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. Clusters may arise due to many factors. Certain clusters evolve over a long time in history when artisans settle in one locality and evolve ஓவர் சென்ச்சுரிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில தொழில் தொகுப்புகள் கிளஸ்டர்ஸ் வந்து தோன்றிய இடங்களில் ஆர்டிஷன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க குடியேறி ரொம்ப நாளாக அங்கே தங்கி இருந்திருக்கலாம். அப்படி தங்கியிருந்ததுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹேண்ட்லூம் வீவிங், நெசவு கைத்தறி தொழில் சொல்கிறோம் இல்லையா, ஒரே இடத்துல தங்கினா அந்த தொழில் திரும்ப அவங்க செஞ்சு அங்கே வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா சில துறைகளில் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு இடத்துல நிறுவுறாங்க அப்படின்னா அதனோட இன்புட்ஸ்க்காகவும் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்ஸுக்காகவும் ஒரு தொழில் தொகுப்பு கிளஸ்டர்ஸ் அங்கே உருவாயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு வட்டாரத்திலிருந்து மட்டும்தான் மூலப்பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க முடியும் அப்படின்னு அரசாங்கம் டிசைட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கிளஸ்டர்ஸ் தோன்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரி கிளஸ்டர்ஸ் அங்கே உருவாகியிருக்கலாம்.